Hello everyone, I'm GOPU. Learn Microsoft Excel இன்னைக்கு நம்ம draw borders பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எக்ஸல் லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸலை வந்து லேர்ன் பண்ணணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸல் ஷீட், ஒரு blank ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் வரும், ஸ்டார்ட்டில் வந்து எக்ஸல் டைப் பண்ணுறான். ஸோ என் எக்ஸல் 2013 வந்துச்சு நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து எனக்கு ஒரு blank ஒர்க் புக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ட்ரா பார்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த செல்லோட பார்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து மேனுவலாக வந்து ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து பார்டர்ஸ் ட்ரா பண்ணலாம். ஹோம் டேப்பில் இந்த ஃபாண்ட் டூலில் இங்கே பார்டர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்டர் ஐக்கான் பக்கத்தில் இருக்க ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரா பார்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெனுஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸாக வந்து பார்டர் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ரேண்டமாக இதோ டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ரேண்டமாக வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு டைப் பண்ணதில் அவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் செல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ, இந்த லாஸ்ட் காலம், இந்த ஃபஸ்ட்டு காலம், இந்த லாஸ்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்டர் ட்ரா பண்ணணும். ஸோ நார்மலாக பார்டர் எப்படி ட்ரா பண்ணணும்னா ஃபாண்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து அவுட் சைட் பார்டர் கொடுப்போம். அவுட் சைட் மட்டும் வேணும்னா ஸோ அவுட் சைட் கொடுத்தா நம்ம வந்து அவுட் சைட் பார்டர் வந்துடும். இல்லை எனக்கு வந்து மேனுவலாக இந்த இந்த பார்டர்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணி அப்படி வேணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரணும்னா, ஜஸ்ட் இந்த இதில் இருக்க பார்டர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நோ பார்டர் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த செல்லு வந்து அவுட்டர் வந்து பார்டர் வேணுமோ ஸோ அந்த செல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டோட்டலாக செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த செல்லோட அவுட்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்டர் வரணும். ஸோ நான் பார்டர் பக்கத்தில் இருக்க ஏரோ கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரா பார்டர்னு இருக்குது. ஸோ இந்த ட்ரா பார்டர் கொடுத்தனா என்ன ஆகும்னா எனக்கு அவுட்டரில் மட்டும் ப்ராடர் ட்ரா ஆகும். ஸோ நான் ட்ரா பார்டரை வந்து கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு பாருங்கள் கர்சர் போயிட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு பென் டூல் வந்துருக்கு. ஸோ இந்த டூலோட மீனிங் என்னன்னா, நான் எந்த செல்லில் கிளிக் பண்ணுறனோ, ஸோ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செல்லில் இருக்க டாப் சைடை கிளிக் பண்ணால் டாப்பில் பாட்டம் வரும், சைடை கிளிக் பண்ணுறா சைடில் பாட்டம் வரும். ஸோ நான் பாட்டம் வந்து கிளிக் பண்ணுறேன், பாட்டமில் வருது. இப்போ பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட் சைடு வருது. ஸோ இந்த செல் ஃபுல்லாக வந்து பார்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஒரு அவுட்டர் ஃபுல்லாக பார்டர் வேணும்னா ஜஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ட்ராக் பண்ணிகிட்டே வந்து நான் லாஸ்ட் செல் வரைக்கும் வரேன். வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு வந்து அவுட்டரில் மட்டும் பார்டர் வந்துடுச்சு. ஸோ இந்த blank ஷீட்டில் வந்து நான் இந்த blank சைடில் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 4 செல் வேணும்னா ஸோ 4 செல்லை வந்து நான் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணும்போது அதோட அவுட்டரில் மட்டும் பார்டர் வரும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு 9 செல்லுக்கு வேணும் அப்படின்னா இப்போ 3x3 டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த 3x3 உள்ள செல்லை வந்து அவுட்டரில் மட்டும் பார்டர் வந்துருச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ட்ராப் பார்டர். ஸோ ட்ரா பார்டரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரா பார்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா பார்டர் கிரிட்னு இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மட்டும் ட்ரா பண்ணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னரையும் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து வந்துடும். ஒரு செல்லில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்லர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணி அதோட பார்டரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ ட்ராக் பண்ணி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் இருக்க இன்பிட்வீன் இருக்க பார்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட் பண்ணும். அதான் வந்து ஒரு மீனிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு வரும்போது பாருங்கள் இது இன்பிட்வீன் வந்து பார்டர் ட்ரா பண்ணிடுச்சு. இதுங்க பாருங்கள் 1 2 3 இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செல். ஸோ இந்த செல்லில் இருக்க இன்பிட்வீன் ஒரு செல்லில் இருக்கிற 4 சைடு இருக்க பார்டர்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரா பார்டரில் கிரிட்னு இருக்கிறது மீனிங். ஸோ நான் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணாலும் போதும். ஒரு செல்லில் இருக்க 4 சைடை கிளிக் பண்ணிங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா பார்டர் வரும். இல்லை உங்களுக்கு எங்கே வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த செல்லுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் மேனுவலாக கிரியேட் பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து குரூப் ஆஃப் வேணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் பார்டர் வேணுமோ ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பார்டர் வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரேஸ் பார்டர் இருக்குது. ஸோ இந்த எரேஸ் பார்டர் எதுக்குன்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் செல்லை வந்து எந்த செல்லை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறோம் அந்த செல்லில் இருக்க பார்டர் எல்லாமே எரேஸ் ஆகிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா லெஃப்ட் சைட் ரைட் சைடில் அதை வந்து எரேஸ் பண்ணுறது பாருங்கள். நான் ட்ராக் பண்ணோன்னே இது எல்லாமே எரேஸ் ஆகுது. ஸோ நான் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இந்த செல் நான் வந்து ஃபஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். ட்ராக் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத பார்டர் எல்லாமே எரேஸ் ஆகுது. ஸோ நான் ட்ராக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் போடணும்னா ஜஸ்ட் அந்த ஒரு லைனுக்கு மேலே வந்து நான் அந்த எரேசரை வச்சு நான் கிளிக் பண்ணால் அந்த ஒரு பார்டர் மட்டும் ரிமூவ் ஆகும். ஸோ இதுக்கு மேலே இருக்க அந்த லெஃப்ட் சைட் ரைட் சைடில் இருக்க இந்த ஒரு பார்டர் மட்டும் ரிமூவ் ஆகணும். இந்த ரைட் சைடில் இருக்க இந்த ஒரு பார்டர் மட்டும் ரிமூவ் ஆகும்னா ஜஸ்ட் அந்த பார்டர் மேலே வச்சு எரேசரை ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்டர் வந்து எரேஸ் ஆகும். இதாவது மீனிங். ஜஸ்ட் நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி கொண்டு வரேன். கொண்டு வந்து பாருங்கள் எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த பார்டர் ஸ்டைல் கூப்பிட்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் கலர்னு இருக்குது. ஸோ இந்த லைன் கலர் எதுக்குன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து பிளாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் எல்லாமே வரும்.
இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் கொடுத்துட்டேன். ஸோ ரெட் கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ நான் ட்ரா பார்டர் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பென் டூல் வந்துருச்சு. ஸோ இந்த பென் டூல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த லைன் கலரில் போயிட்டு நான் வந்து கலர் சூஸ் பண்ணுறேன். எனக்கு கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் எந்தெந்த செல்லாம் கிளிக் பண்ணுறேனோ, ஸோ நான் ஃபஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் செல்லை கிளிக் பண்ணே பாருங்கள், எனக்கு அவுட்ரு மட்டும் வந்துருச்சு. இல்லை எனக்கு வந்து இன்னரும் வேணும்னா மறுபடியும் நான் வந்து மறுபடியும் போகிறேன். அதில் வந்து ட்ரா பார்டர் கிரிட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கிரிட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி செல்ஸை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த செல்ஸை செலக்ட் பண்ண உடனே நான் செலக்ட் பண்ணதுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் வந்துருச்சு. இல்லை இது வந்து எனக்கு ஒவ்வொரு செல்லுக்கு மட்டும் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் எப்படி வந்து ஒரு செல்லில் 4 சைடு இருக்குன்னா ஒரு சைடுக்கு நீங்கள் பார்டர் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி கிரியேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் பார்டர் வரும். இதை பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ரெட் கலர் பார்டர் வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லைன் ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த லைன் ஸ்டைல் எப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து லைன் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டரில் போய் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். இப்போ இந்த டாட்டட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டாட்டட் லைனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எதில் வச்சுருக்கேன்னா பார்டர் கிரிட்டில் வச்சுருக்கேன். ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இது உள்ளே மட்டும் எனக்கு வந்து லைன் ட்ரா பண்ணணும். இதை பாருங்கள், ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணுற செல் எல்லாமே அது உள்ள செலக்ட் ஆகுது. நான் என்ன லைன் ஸ்டைல் கொடுத்தோம் அதே லைன் ஸ்டைலில் வருது. ஸோ இப்போ இந்த இடத்த செலக்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா லைன் ஸ்டைல். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மோர் பார்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோர் பார்டர் என்ன கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, ஸோ இப்போ பார்த்த இந்த 5 கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 5 டூல், இந்த 5 டூலையும் பார்த்தீங்கன்னா அந்த மோர் பார்டர்ஸ் உள்ள இருக்கும். ஸோ மேனுவலாக ஒன்று ஒன்று வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதான் வந்து இதோட மீனிங். இப்போ நான் மோர் பார்டர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தேன்னு பாருங்கள், எனக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் பார்டரில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், லைன் ஸ்டைல். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் லைன் ஸ்டைல் வேணுமோ லைன் ஸ்டைல் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர், உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் லைன் கலர் பார்டர் கலர் வேணுமோ பார்டர் கலர் சூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும் எல்லாமே. அவுட்லைன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்லைனை சூஸ் பண்ணிங்கன்னா அவுட்லைனில் மட்டும் பார்டர் வரும். இன்சைட் கொடுத்தீங்கன்னா நம்ம ட்ரா பார்டர் கிரிட் கொடுத்த மாதிரி இன்சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன்ஸ் செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பார்டர்ஸ் வந்து கலர் பண்ணி வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து டாப் பார்டர், இது பாட்டம் பார்டர், இது லெஃப்ட் பார்டர், இது ரைட் பார்டர். ஸோ இது ஒன்று செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்டர் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்டர் வந்து அப்ளை ஆகும். இப்போ நான் அதை கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு பார்டர் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ பார்டரில் போய்ட்டு நான் நோ பார்டர் கொடுக்குறேன். ரிமூவ் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி பார்டர் ஆப்ஷன் வந்து மோர் பார்டர்ஸ் உள்ள போகிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து நான் லைன் ஸ்டைலை சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த டபுள் லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ டபுள் லைன் கொடுத்துட்டேன். டபுள் லைனை செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து கலர். ஸோ இந்த கலரில் பாருங்கள், நான் வந்து ரெட் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கொடுக்குறேன். எனக்கு அவுட்லைன் மட்டும் வந்தால் போதும். ஸோ அவுட்லைன் மட்டும் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், நான் செலக்ட் பண்ண பார்டர் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அப்டேட் ஆக வேணாம்னா ஜஸ்ட் இப்போ நான் வந்து பார்டர் டாப்பை கிளிக் பண்ணுறேன். டாப்பை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் பார்டர் ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் டாப்பை கிளிக் பண்ணிட்டேன். டாப் பார்டர் ரிமூவ் ஆகிடுச்சு. நான் பாட்டத்தை கிளிக் பண்ணுறேன். பாட்டம் பார்டர் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த சைடு பார்டர் வேணுமோ அந்த சைடு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ வேணாம்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எல்லாமே வேணும். ஸோ நான் 4 சைடை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுக்குறேன். எனக்கு நான் செலக்ட் பண்ண பார்டர் எல்லாமே பாருங்கள் உள்ள அப்டேட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு இன்பிட்வீனில் உள்ள பார்டர்ஸ்லாம் வேணும், இது வந்து இந்த லைன் இல்லாமல் வேறு லைன் ஸ்டைலில் வேணும், எனக்கு வேறு கலரில் வேணால் நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் மறுபடியும் வந்து செல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி நீங்கள் பார்டர் ஆப்ஷன் போகணும். அதில் நீங்கள் மோர் பார்டர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அவுட்லைனுக்கு பதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்சைடை கிளிக் பண்ணணும். ஸோ இன்சைடை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், நான் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டைல் அண்ட் கலர் தான் பார்த்தீங்கன்னா இன்சைடில் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ வந்து இன்சைடில் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இன்சைடில் வந்து டாட்டட் கொடுக்குறேன். கலர் போகிறேன். ஸோ கலரில் வந்து நான் வந்து எல்லோ சூஸ் பண்ணுறேன். எல்லோ சூஸ் பண்ணிட்டேன். பட் இன்சைடில் மாறல. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த டாப்புக்கு பாட்டமும் நடுவில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸோட இன்சைடில் இருக்க எல்லா பார்டர்ஸோட ஹரிசாண்டல் லைன். ஸோ நான் 1 டைம் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், எல்லோ லைன் மாறிடுச்சு. ஸோ அதேமாதிரி லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு இருக்கிற இன்பிட்வீனில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஸில் இருக்க வெர்டிக்கல் லைன். ஸோ அந்த லைன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ வெர்டிக்கல் லைன் அப்டேட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் எனக்கு ஷோ ஆகிடுச்சு. நான் ஷோ ஆனதுக்கப்புறம் நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் என்ன ஸ்டைலில் என்ன கலரில் கொடுத்தனோ எனக்கு வந்து அதே கலரில் வந்துடுச்சு. ஸோ நான் எல்லோ கலர் டாட்டரில் கொடுத்தேன். எனக்கு வந்து எல்லோ கலர் டாட்டரில் வந்துடுச்சு. இப்போ வந்துடுச்சு. இப்போ எனக்கு மறுபடியும் அதோட கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ எல்லோ கலரில் டாட்டரில் இருக்கிறத வந்து நான் ப்ளூ கலராக மாற்ற போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன். மோர் பார்டர்ஸ் போகிறேன். ஸோ அதில் வந்து கலர்ஸில் வந்து நான் ப்ளூ கொடுக்குறேன்.
ப்ளூ கொடுத்துட்டு மறுபடியும் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைன் அந்த வெர்டிக்கலி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து செட்டிங் செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னு பாருங்கள், எனக்கு அவுட் சைடு எல்லாம் டபுள் லைனில் ரெட் கலர் பார்டர் வந்துருச்சு. இன்சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டரில் ப்ளூ கலரில் பார்டர் வந்துருச்சு. இதான் பார்த்தீங்கன்னா மோர் பார்டர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டூலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பை காய்ஸ்.